ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப நாளாகவே பேச மாட்டான் போல. அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்கே மெயிட்டை வந்துட்டு அவர் போயிட்டாரான்னு கேட்டதும் அவங்க ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப கவலைப்பட்டுட்டு பேசிகிட்டு இருக்கவுமே அந்த இன்னொரு மெயிட் வந்துட்டு பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ பார்த்தியா பாவம் மாதிரி நின்றுட்டு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன வந்து அந்த ஜியாங்க கண்டுபிடிச்சாச்சா அப்படின்றத கேட்டதுமே நாங்கள் வந்து கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ப்பா, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் கூட சேர்ந்து அந்த ஷீமே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரையுமே சேர்ந்து ஒன்றா பிடிக்கணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஏன் இப்படி மேடம் டேபிள்னால பேசாமல் இருக்கீங்க? அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பேசுங்க பாஸ் அப்படின்றத சொன்னதுமே நான் வந்து அவளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அவள் புரிஞ்சுக்குவா, எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அந்த அந்த ஜியாங்கிட்ட உன்னால் ஒரு வேளை கூட ஒழுங்காக பண்ண முடியாதா? அவளை கொலை பண்ணுன்னு சொன்னால் இப்படி விட்டு வச்சிருக்கேன்னு சொன்னதும் அந்த ஆள் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு ஓன் பேச்சா கேட்டு தான் நான் நாசமாக போயிட்டேன். கடைசியில் இப்போ என்னோட உயிருக்கே ஆபத்தாகி வந்துட்டுருக்கு. இப்போ நான் மட்டும் மாட்டேன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட ஆளுங்க எல்லாமே வந்துடுறாங்க அவங்கள பிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையுமே அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு வாங்கம்மா நம்ம போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது ஹீரோ வேமா அவளை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது பிடிச்சி அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் வேற பண்ணுறான். நீங்கள் ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை பார்த்தா தான் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னதும் உன்னை போய் யாருக்கு பிடிக்காம இருக்கும்? நான் உன்னை பாதுகாக்காத இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே தூக்கிட்டு போனதுமே அவங்க அம்மாவுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் வேமா அங்கே டையெல்லாம் கழட்டிட்டு அவனோட கையெல்லாம் கட்டிட்டு இருக்கா. வேணும்னே அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு நாளையிலேருந்து போகணும், என்னால் வீட்டில் இப்படி அலைஞ்சு இருக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராலாக அவனை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கா. இப்படிலாம் பண்ணிட்டு அவனை போயிட்டு அங்கே வந்து கேட்டா அவன் என்ன சொல்ல முடியும்? சரி ஓகே நீ போயிட்டு வா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. நெக்ஸ்ட் டேவே அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பி அங்கே ரூமுக்கு நம்ம ஹீரோவை தான் மீட் பண்ண போகிறான். அங்கே பார்த்தா வேங் இருக்கான். அவளை அங்கே பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வேமா ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீ இறந்து போயிருக்க மாட்டேன், என்னைக்காச்சும் என்னை வந்து மீட் பண்ணுவேன்னு தெரியும், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் வந்து லைஃப்பில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு முன்னாடி போயிட்டேன், இப்போ திரும்ப என்னால் அந்த பாஸ்ட்டுக்குள்ளெல்லாம் வர முடியாது, நீங்கள் என்னை மறந்துடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததுமே நம்ம வேங் வந்து இப்போ ஒரு பொண்ணு இங்கே வந்தா இல்லையா, அவளை தான் நான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன சொல்லிட்டுருக்க? இப்போ வந்துட்டு போன பொண்ணு தான் உன்னோட லவ்வர் அப்படின்றத கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டே ஹீரோ அவள் வந்து நீ உன்னோட லைஃப்பில் திரும்ப வர முடியாது, நீ அவளை மறந்துடு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ஏன்னு கேட்டதும் அவள் தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதுமே ரெண்டு பேத்துக்குமே அங்கே கோவம் வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருது. அவளை நான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவள் எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொன்னதும் இவனுக்கு ரொம்ப கோவமாயிருது. நம்ம ஹீரோ உடனே அங்கே ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி பேசுறதுக்காக போகிறான். பட் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னதும் அவனுக்கு என்னென்னா இவனை வந்து மீட் பண்ணிட்டு இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு தான் தோணிட்டுருக்கு. இன்னுமே அப்படின்னா நீ அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை தான் போய் மீட் பண்ணிட்டு குழந்தைங்களோட ஹாப்பியாக பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படி வாங்க மீட் பண்ணதையுமே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்போ நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? உன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே அப்படின்றத சுட்டி கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே எனக்கு அதுதான் தெரியலை, அவன் வந்து ஆல்ரெடி ரொம்பவே கோவக்காரன், என்ன பண்ண போகிறான்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, எதுவுமே அப்படி தப்பெல்லாம் நடக்காது, கண்டிப்பாக நீ வந்து உண்மைகள் எல்லாம் சொன்னேன்னா அவன் வந்து புரிஞ்சுக்குவான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் அங்கே நைட் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவளை டச் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிடுறா. அப்போ எந்திரிச்சதுமே உனக்கும் வேங்க்கும் வந்துட்டு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். எதுக்காக நீ இப்போ என்கிட்ட எதையுமே சொல்லாமல் மறைச்சிட்ருக்க அப்படின்றத கேட்டதுமே அதை கேட்டுட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லிடுறா. அப்போ அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. நீ என்ன அப்போ இன்னுமே அவனை லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் உங்களை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதுமே அவனுக்கு அப்போ கால் வந்துடுது. வேமாங்க கிளம்பி போனதும் ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. என்னன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் அங்கே குழந்தைக்கு தான் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு சேர்த்துருக்காங்க போல். நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தை கொஞ்சம் சீரியஸாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நம்ம இப்படியே அவளுக்கு தெரியாமல் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி எப்படியாச்சும் காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறான். நெக்ஸ்டே நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு போகிறா. ஹீரோவை பற்றி கேட்டதுமே சார் வரவே இல்லையே அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு.
அங்கே வேங் வந்து நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சிட்டு, நான் வந்து இன்னுமே லவ் பண்ணிகிட்ருக்கேன் உன்னை தான், ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து என்கிட்ட திரும்ப வந்துடு அப்படின்றத சொல்லிட்டு அவனோட ஃபோன் நம்பர்லாம் எடுத்து அவளுக்கு சேவ் பண்ணி கொடுக்குறான். என்ன பிரச்சனைனா நீ என்னை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின், உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் வந்து என்னோட லைஃப்பில் வந்து நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், நான் வந்து அவரை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கப்புறம் உங்கள் கூட நான் திரும்ப வர முடியாது அப்படின்றத சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அப்போ அவன் வந்து கெஞ்சினாலையா அவன்ட்டு, அதுதான் ஞாபகம் வந்துட்டுருக்கு, ப்ளீஸ் நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சொல்லி கத்திட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா கோவப்பட்டு அங்கே பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வேங் வந்துட்டு, நான் வந்து அவளை அப்போ மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன், அவள் வந்து எனக்கு தான் சொந்தம்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெண்டுன்றவாசி பேசாமல் பொறுமையாக போயிட்டுருக்கு, நீ தேவையில்லாமல் என்னோட வாழ்க்கையில் குறுக்கிட்டு என்கிட்ட இருந்து அவளை பிரிக்கணும்னு ட்ரை பண்ணேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே அங்கே மாற்றி மாற்றி சண்டை வர ஆரம்பிச்சிருது. அதையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வேங் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அவகிட்ட வந்து ரொம்ப போஸ்ட் பண்ணி தப்பாக நடக்க பார்த்துட்டு இருக்கான். நீ வந்து எதுக்காக அப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோயின் கேட்டதோ, நீ என்னை விட்டுட்டு அப்போ நான் அவளும் லவ் பண்ணிட்டு இருப்பேன் இன்னமே அப்படின்றத சொல்லிட்டு அவட்ட அங்கே ரொம்பவே தப்பாக நடந்துக்கிறான். ஹீரோயின் அங்கே வந்து கடிச்சு வச்சுட்டு வேகமாக போய் அங்கே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கா பயந்து போய். இப்போ ஹீரோ, நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன் குழந்தைங்க உயிரோட இருக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஹீரோயின், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த குழந்தைங்க உங்களோட தான் அப்படின்றத சொன்னதும், நீ வந்து மேரேஜ் என்ன பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க என்னோடது தானே, நான் வந்து குழந்தைங்கள என்னோட குழந்தைங்களா தான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன், பட் நீ என்னை மிருகமாக மாற்றிடாத, நீ என்னை விட்டுட்டு போகணுன்னு மட்டும் நினைக்காத அப்படின்றத சொல்கிறான். இன்னமே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவங்க பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு தெரியலை போல். நம்ம ஹீரோயின், ப்ளீஸ் நீ வந்துட்டு எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, என்னோட குழந்தைங்கள வந்து பார்க்க விடு அப்படின்றத கெஞ்சிரா. பட் நம்ம ஹீரோ வந்து குழந்தைக்கு உடம்பு முடியாமல் இருக்குதுன்றது இவளுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறான். பிள்ளையுமே கூட்டிகிட்டு போய் பார்க்க விட மாட்டான். பிறகு நம்ம ஹீரோ அவனோட அந்த ரூமுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே வெயிட் வந்து, நீங்கள் இப்படியெல்லாம் வந்து அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது, குழந்தை அவங்கள ஏன் இப்படி பிரித்து வச்சுட்ருக்கீங்க, நீங்கள் ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ண வைங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது, நீங்கள் வந்து பிளட் சாம்பிள்லாம் அனுப்புனீங்க இல்லையா, அவங்க பையனையும் அப்புறம் அம்மாவோடதுமே அந்த பொண்ணுக்கு மேட்ச் ஆகலை, அவங்க அப்பாவோட தான் மேட்ச் ஆயிருக்குன்னு சொன்னதும், அப்படின்னா அந்த பொண்ணோட அப்பா யார் அப்படின்றத கேட்குறான். என்ன வந்து நீங்கள் விளையாடுறீங்களா, நீங்கள் தான் அந்த பொண்ணோட அப்பான்னு சொன்னதுமே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் அந்த பொண்ணோட அடாப்டட் ஃபாதர் தான் சொன்னதும், ஆனால் நீங்கள் தான் பயாலஜிக்கல் ஃபாதர்ன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. உடனே நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போகிறான். அங்கே அவள் தூக்கத்தில் எந்திரிச்சு பயந்து உட்காந்துட்டு இருக்கா. அவள் இதை கெட்ட கனவு கண்டிப்பா போல. அப்போ நம்ம ஹீரோ, குழந்தைங்க வந்து என்னோடதுன்னா இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத கேட்டதுமே, இதுக்கெல்லாமே காரணம் ஸ்ரீதா, அவள் தான் என்னை வந்து வேற ஒரு ரூமுக்கு அனுப்பி வச்சிட்டா, அந்த ரூமில் தான் நீங்கள் இருந்து இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன்னா வந்து அங்கே வேங் இருக்கான்னு சொல்லிட்டு தான் அவள் உள்ளே வந்திருக்கா. அன்னைக்கு வந்துட்டு அப்படின்னா என் கூட நீ ஒன்றா இருக்கும்போது அடிக்கடி எதுக்காக அந்த வேங்கோட பேரை சொல்லிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, அப்போ அவன் கூட சேர்ந்து இருக்கணும் தான் நீ வந்தையான்னு கேட்டதுமே அவன் ஆமான்னு சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப அழுக வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா இவன் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு வேற ஒருத்தனை போய் லவ் பண்ணுறாளா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை வந்து கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி ட்ரை பண்ணுறான் கொலை பண்ணுறதுக்கு. பட் அதுவுமே முடிய மாட்டுது, ஏன்னா அவன் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, எப்படி போய் பண்ண முடியும். ஹீரோ, அப்படின்னா வந்து நீ ஃபாதர் வேணும் தான் என்கிட்ட வந்தையா அப்படின்றத கேட்டதுமே ஃபஸ்ட்டு நான் அப்படி தான் நினச்சேன், பட் வந்துட்டு இப்போ நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறா. பட் ஹீரோ வந்துட்டு லவ்வெல்லாம் பண்ணலை, நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கா அப்படின்றது தான் அவனுக்கு வந்து தோணிட்டுருக்கு. அதை விட விட்டுட்டு போயிடுவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவனுக்கு பயமாயிட்டுருக்கு. ஹீரோயின், என்னோட குழந்தைய நான் மீட் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும், நான் இப்போ வந்து ஒரு விஷயமா வெளியே போகிறேன், இதுக்கப்புறம் வந்து இதை பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறான். பட் வந்துட்டு உண்மையிலேயே அங்கே வந்து குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கூட சேர்ந்து அங்கே வீட்டுக்கு வந்துடுறா. அப்போ அங்கே வேங்குமே வந்து அவளை மீட் பண்ணிட்டு அங்கே கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. எப்படியோ வந்து 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுது. நம்ம ஹீரோயின் ஃபைனலாக அவங்க பையனை போய் மீட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது அங்கே வேங்குமே வந்துடுறா. நீ இதுக்கப்புறம் கவலையெல்லாம் படாத, நான் வந்து போர்ஸ்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஒரு ஃப்ரெண்டாக நம்ம எப்பயுமே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறா. நீ என்ன எனக்கு பின்னாடி இவன் கூட வந்து அப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அவன் ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின்ட்டு எப்படிலாம் அவன் தப்பாக பேசினதுமே வேங்கு கோவம் ஆகிட்டு, நீ ஏன் இப்படிலாம் வந்து அவங்கள போர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே சண்டை வந்துடுது. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு வெளியே வந்துடுறா. இதுக்கப்புறம் அந்த ஆள் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த பையன், நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, அப்பா வந்து நம்மளை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காரு, நம்ம பேசாமல் அவங்ககிட்ட போயிடலான்னு சொன்னதும் அந்த ஆள் தான் லவ் பண்ணிட்டுருக்கா, நான் எப்படி வந்து கோவப்படுறான் பார்த்தீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஹீரோயின் பேசுனதுமே, அப்படிலாம் கிடையாதுமா, என்னோட பாப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்கு இல்லையா, அவளை கூட்டிகிட்டு போய் அவர் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்காரு, அதனால தான் உங்களை பார்க்க விடாமல் வச்சுருக்காருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. பிறகு நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக உடனே அங்கே வீட்டுக்கு கிளம்பி வர்றா. அப்போ அவங்க மெய்ட் வந்துட்டு
சொல்லிட்டு அவர் அங்கே வந்து வீட்டில் இருக்காரு. ரொம்ப சோகத்தோட அங்கே பப்புக்கு போயிருக்கான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவும் வந்து அங்கே காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு வந்து அங்கே ஃப்ளோட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. ஹீரோ ஒழுங்கா போயிருன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறான். நம்ம ஹீரோயின் வந்து நான் வந்து உங்களை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நீங்கள் இப்படிலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னதும் எதுக்காக என்னை பற்றி கவலைப்படுற உன்னோட குழந்தைங்களோட அப்பான்ற வாசியா அப்படின்றத கேட்டதுமே அப்படிலாம் இல்லைன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நீ எப்பயுமே என்னை வந்து ஹேட் தானே பண்ணிட்டு இருக்க. என்னை எதுக்குமே லாய்க்கில் தானே நீ நினைக்கிற அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? குழந்தைங்களே இல்லைனாலுமே வாங்மே என்னோட லைஃப்பில் இல்லாமல் இருந்திருந்தாலுமே நீங்கள் வந்து என்னோட லைஃப்பில் வந்து இருந்தீங்கன்னா நான் உங்களை தான் சூஸ் பண்ணியிருப்பேன். நான் இப்போ வரைக்கும் யாருக்குமே வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்து லவ்வை காமிச்சதே கிடையாது. நான் அந்த லெவலுக்கு உங்களை லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளோட லவ்வையுமே அவள் ப்ரப்போஸ் பண்ணிடுறா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அப்போ ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே சமாதானம் ஆகிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஏன் இந்த மேட்ரு இதோடலாம் சால்வ் ஆக கிடையாது. ஆனால் இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி இழுத்துட்டு நீங்கள் எவ்வளோ தைரியம் தான் அப்போ வந்துட்டு என்னை ரொம்ப அக்லியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீ கூட சேர்ந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னதும் நீ வந்து போட்டிருந்த ட்ரெஸ் அந்த மாதிரி அதனால தான் அப்படி சொன்னேன். ஆனால் சும்மா தான் சொன்னேன். உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவருக்கு வந்துட்டு அவங்க ஆளுங்க சொல்லிடுறாங்க இப்படி உங்கள் எதிரியோட பையனை தான் அவர் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் உடனே அவங்கள மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அதை நம்ம ஹீரோட்ட அவர் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத, ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நான் இருக்கேன்ல, யார் வந்து என்ன பண்ணாலும் சரி நான் எப்பயுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. நம்ம 2 பேருமே சேர்ந்து எல்லா ப்ராப்ளமுமே ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.